சகோதர சகோதரிகளே, அதாவது சமீப காலம் மாற்றம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு ஏமாற்று நிலை என்னவென்றால், அதாவது ஆசை வார்த்தை, பேராசை வார்த்தைகளை காட்டி மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொள்வார்கள். உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்றேன். நிறைய தொழில் இருக்கு, நிறைய பேர் அறிந்து வைத்திருப்பார்கள், ஏமாந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் ஒருத்தனாவது ஏமாந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரபலியமான ஏமாற்றங்கள் என்னவென்றால், ஒரு 2000 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2010 இது உதயமாயிட்டு போய் பார்க்கவும் போயிருக்கோம். அதாவது உங்கள்கிட்ட அது குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்களை தான் குறி வைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிலைமை அங்கே என்னன்னே தெரியாது. அவன் பாட்டில் தினார்களையும் ரியால்களையும் வாங்கி என்ன செய்வான், அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். நல்ல வளமாகவும் நாக்கு பலத்தோட நல்ல நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசிட்டேன்னு சொன்னா அவன் விழுந்துருவான். ஆனால் 2 வகை இருக்கு. நெசமாவே ஏமாறுறது இருக்கு, அவன் திட்டம் போட்டு ஏமாத்துற வகையும் இருக்கு. ஆனால் இதில் பாயிண்ட் என்னன்னா, பேராசை உனக்கு தேவையா? அதான் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறான். இப்போ இந்த பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் 10 லட்சம் 20 லட்சம் நிறைய பணம் சேமித்து வைத்திருப்பார்கள். வச்சோம்னா இவங்களை பிடித்து நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு மாதம் லட்சத்துக்கு 2000, 5000, 10,000லாம் இருக்குது. இதில் 10,000ங்கிறது ஒரு பிஸ்னஸ். 10,000 எப்படிங்க தர முடியும் அப்படிங்கிறது ஒருத்தன் என்ன தெரியுமா செய்வான், அதெல்லாம் பொய்யுங்க, 5000 கொடுப்போம். என்ன எங்கள் கம்பெனி நாணயம் ஒருத்தன் 1 கோடி இறங்கி வேணுதுன்னா 3000 அப்படின்ட்டுவோம். ஆக மொத்தம் ஒரு லாப பேசிக் லட்சத்துக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தோன்னா அதற்கு உண்டான ஒரு 20,000 ஒரு தொகை என்ன சேர்ந்துடும், வீடு தேடி கவரில் வச்சு வந்துடும். அதுபோக ஒரு சுடுகாடு மாதிரி இடம் இருக்கும் பைபாஸில். ஒவ்வொரு மாவட்டம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஏமாற்றம். அந்த இடத்துல அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் நைஸாக ஸ்கூல் கட்டுற மாதிரி பில்டப்லாம் காட்டி இடத்தெல்லாம் காட்டி ஏமாற்றக்கூடாதுல்ல. சுடுகாடு பக்கத்தில் காட்டி இடத்தையாவது கொடுத்துடணும். இடம் ரொம்ப தள்ளுபோன இடம், உள்ளே போய் கொடுத்துருவாங்க. அது எப்படி ஆசை வார்த்தை காட்டுவாங்க என்றால், உங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கள, இந்த பணம் மாதம் தந்துடுவோம், இந்த தொகை நிற்கிதுல, அதுக்கு நீங்கள் இடத்த வாங்கிக்கிறலாம், இல்லைன்னா நாங்கள் தொகையை ரிட்டர்ன் தந்துடுவோம். எப்படி 2 கணக்கு பேசி இது ஒரு ஏமாற்று. இந்த ஏமாற்றுல என்ன தெரியுமா செய்யறாங்க, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே ஏமாந்து 10 மாதம் துட்டை கொடுத்து விட்டு மொத்தத்தில் என்ன செய்வான், அதோட நிறுத்திடுவான். ஒன்று ஆட்டையை போட்டு ஊரை விட்டு ஓடி போன கேஸெல்லாம் இருக்குது. மச்சினம் கொடுத்து மச்சான் ஏமாத்திட்டு போன கதெல்லாம் இருக்கு. மச்சினம் கொடுத்து மச்சான் பல லட்சங்களை மச்சான் தானே கொடுத்து, ஏன்னா கப்பல் பிசினஸ் சொல்லி பழைய கப்பல் வாங்குறேன்னு சொல்லி அவரும் ஏமாற வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரே கேள்வி தான், உனக்கு தேவையா? நீ உழைச்சி சம்பாதிக்கிறல்ல, மாதம் சம்பளம் வருது, அந்த துட்டை பிஸ்னஸில் போடு.